The Non-Mudalvan scheme has significantly contributed to the success of trainees from the Tamil Nadu state government's coaching center and the Union Public Service Commission examination. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வில் தமிழ்நாடு அரசின் பயிற்சி மையத்தின் தேர்வர்களின் வெற்றிக்கு நான் முதல்வன் திட்டம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளது. Following Karnataka's recent prohibition of social media for those under 16, Andhra Pradesh also plans to restrict access for children under 13. It should be noted that countries like Australia and Indonesia also have similar bans. கர்நாடகாவில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆந்திர பிரதேசமும் 13 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளும் ஏற்கனவே இதுபோன்ற தடைகளை விதித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. India is purchasing Russian crude oil due to global energy shortages. This step has been taken to keep petrol prices stable in the international market and ensure India's energy security. உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு காரணமாக ரஷ்யன் கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்து வருகிறது. சர்வதேச சந்தையில் பெட்ரோல் விலையை சீராக வைத்திருக்கவும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. Amid the Iran war tension, President Trump warned that the Cuban government is going to fall soon. He hinted that the U.S. is planning for a regime change in Cuba. ஈரான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் கியூபா அரசு விரைவில் கவிழும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த U.S. திட்டமிடுவதாக அவர் சூசகமாக தெரிவித்தார். U.S. business establishments unexpectedly cut 92,000 jobs in February, a sign of strain in the labor market. The unemployment rate also ticked up to 4.4%. பிப்ரவரி மாதம் அமெரிக்க வணிக நிறுவனங்கள் எதிர்பாராத விதமாக 92,000 வேலைவாய்ப்புகளை குறைத்துள்ளன. இது தொழிலாளர் சந்தையில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது. வேலையின்மை விகிதம் 4.4 விழுக்காடு ஆகவும் உயர்ந்துள்ளது. Global stock markets faced sharp declines this week due to West Asia war tensions and rising oil prices. Both the Indian Sensex and U.S. Dow Jones fell by nearly 3%, marking their worst performance in over a year. மேற்கு ஆசிய போர் பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்த வாரம் உலகெங்கும் பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. இந்திய சென்செக்ஸ் மற்றும் US Dow Jones ஆகிய இரண்டுமே சுமார் 3% சரிவுடன் கடந்த ஓராண்டில் இல்லாத மோசமான நிலையை எட்டியுள்ளன. Due to the war in West Asia, Formula One races in Bahrain and Saudi Arabia might be cancelled. This could reduce the total number of races to 22 this year. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் சூழல் காரணமாக பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவில் நடைபெறவிருந்த ஃபார்முலா 1 பந்தயங்கள் ரத்து செய்யப்படலாம். இதனால் இந்த ஆண்டு மொத்த பந்தயங்களின் எண்ணிக்கை 22 ஆக குறைய வாய்ப்புள்ளது. Indian player Lakshya Sen advanced to the quarterfinals of the All England Badminton Tournament. He defeated top Chinese player Li Shifeng in straight sets. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சேன் காலிறுதிக்கு முன்னேறினார். அவர் சீனாவின் முன்னணி வீரரான லீ ஷிஃபெங் ஐ நேர்செட் கணக்கில் வீழ்த்தினார். Ahmedabad will host the T20 World Cup final between India and New Zealand tomorrow, featuring a special closing ceremony headlined by global pop music icon Ricky Martin. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 உலகக் கோப்பை இறுதிப் போட்டி நாளை அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. சர்வதேச பாப் இசை நட்சத்திரம் ரிக்கி மார்ட்டின் பங்கேற்கும் சிறப்பான நிறைவு விழாவும் இதில் இடம்பெறவுள்ளது.